எப்படிப்பா பேசுவான்? அவன் எப்படி பேசுவான்? வாயை திறக்க முடியுமா? அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது பேச முடியுமாப்பா? அப்பதா கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? அப்பதா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து போடுற ட்ராமா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே இந்த ஊர் மக்கள் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, என்னென்ன கூத்து நடந்துச்சு, என்னென்ன ட்ராமா நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் என் காது பட தெளிவாக நல்லா கேட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். ஏண்டி கருத்தம்மா, இந்த பையனை பார்த்தா பங்கச்சம்மா மகப்புள்ள பேரன் போல எல்லாம் இருக்குது. ஆமாம்மா, இந்த தம்பி பங்கச்சம்மா பேரன்தேன். ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிக்கிறாப்புல. என்னமோ அம்மாவை பார்த்துட்டு போகணும் வந்திருக்கும் போல. அப்போ இந்த பங்கச்சம் பேரன் சரியான டயத்துக்கு தான் வந்திருக்கியான். இந்த பங்கச்சமும் அவன் மக மல்லிகா இருக்கால, அதான் அந்த பையனோட அம்மா. அவளும் சேர்ந்து அந்த தங்கராசை படாத பாடுபடுத்துறாங்க. என்னம்மா சொல்றீங்க? அந்த பங்கஜம்மா தான் மகனை எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அடி போடி பைத்தியக்காரி, உனக்கு ஒன்றும் தெரியாதுடி. இந்த பங்கஜமும் இந்த மல்லிகாவும் சரியான ஆள்றி. இந்த அதுலேயும் இந்த மல்லிகா இருக்காளே, இந்த பையனோட அம்மா, அவ அந்த சொத்து மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு இல்லாதையும் பொல்லாதையும் அம்மாவாரிக்கு சொல்லி கொடுத்து அந்த தங்கராசை பாடா படுத்தி அந்த பையனே பாவம் தன் கையால் வீட்டை ரெண்டா பிரித்து இந்த பக்கம் நான் இருந்துக்கிறேன், இந்த பக்கம் நீ இருந்துக்கணும் அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டாடி. அப்படிப்பட்ட கைகாரிடியே இப்போ அம்மாவாரி. என்னம்மா சொல்றீங்க நீங்க? என்னால நம்பவே முடியலையே. இந்த பங்கஜம்மா பேத்தியா மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்களே, அவங்களா இப்படி செஞ்சுட்டாங்க? என்னால நீங்க சொல்றத நம்பவே முடியலம்மா. கருத்தம்மா, நான் சொன்னதை நீ நம்பு நம்பாம கூட போ, இதுதான் நடந்த உண்மை. இவ ஆத்தாக்காரி இருக்கா பாரு மல்லிகா, பணத்தை ஆசை பிடிச்சவ. பணத்துக்கு ஆசைப்பட்டு வீடையும் உறவையும் ரெண்டா பிரிச்சுட்டா பாத்துக்கோ. என்ன செய்யறது கட்டம்மா? இந்த காலம் கெட்டவங்களுக்கு சாதகமா இருக்குது. நல்லவங்க நினைக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டுது, கெட்டவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குது. சரிடி, அவ வீட்டு கதையை நம்ம எதுக்கு பேச? காலு வேற நின்று பேசுனதுல காலு ரொம்ப வலிக்குது. சரி வா போவோம் வீட்டுக்கு. நீங்க சொல்றதும் சரிதாம்மா, யார் வீட்டு கதையும் நம்மளுக்கு என்னத்துக்கு? வாங்கம்மா போகலாம். ஐயோ கடவுளே, எங்கள் அம்மா எப்பயுமே திருந்த மாட்டாங்களா? இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு நகைக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி குடும்பத்தையே பிரித்து வச்சுருக்காங்களே, இதை நான் எப்படி சரி செய்கிறதுன்னு எனக்கே தெரியலையே கடவுளே. நான் என்ன முடிவு எடுக்கிறது, எப்படி நடக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே. ஷோ, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கே. சரி, என்ன நடந்துச்சுன்னு மாமாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கு போய் பார்ப்போம். அம்மா இப்போ பேசுங்கம்மா. நீங்கள் நான் வந்து நின்ன உடனே நீங்களும் அம்மாச்சியும் என்னென்னமோ பேசுனீங்களே, இப்போ பேசுங்க. எதுக்கு வாயடிச்சு போய் நிற்கிறீங்க? இவன் சின்ன பையன் தானே, என்னத்தை சொன்னாலும் நம்பிடுவான் தானே. நீங்களும் அம்மாச்சியும் நான் வந்த உடனே சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ட்ராமா பண்ணீங்க. நான் யாரு நினச்சிங்க? என் மாமா வளர்ப்புமா, அது எப்பயுமே சோட போகாது பார்த்துக்குங்க. மாமா, இங்கே நடந்தது என்னன்னு எனக்கு பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே எல்லாம் தெரிஞ்சிச்சு மாமா. இருந்தாலும் உங்கள் வாயால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனால் நீங்கள் அம்மாவையும் அம்மாச்சியும் காட்டி கொடுக்க விரும்பலை மாமா. இது உங்கள் பெருந்தன்மை மாமா. அம்மாச்சி, எங்கள் மாமாவை பற்றி இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு தான் பணத்தாசை என்னும் பேய் பிடிச்சி 2 பேரையும் ஆட்டுது. அந்த பேய் உங்கள் 2 பேர்த்தையும் விட்டு என்னைக்கு போகுதோ அப்போ தான் இந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் முழுசாக கிடைக்கும் பார்த்துக்குங்க. ஏமா, மாமா உங்கள் மேலேயும் அம்மாச்சி மேலேயும் பாசமாக இருந்தால் அது தப்பு இல்லை, உங்களுக்காண்டி எதுனாலும் செய்யலாம். ஆனால் அத்தைக்காண்டியும் பிள்ளைகளுக்காண்டியும் மாமா அவங்களுக்கு அன்பாக ஒரு காரியம் செய்யும் போது அது உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. அப்படித்தானம்மா? மாமா உழைச்ச பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் உங்களுக்கு இனிக்குது, அதே பணத்தை அத்தைக்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு கசக்குது. அப்படித்தானம்மா? இல்லடா தம்பி விக்கி, நீ தப்பா. ஆமாம்மா, நான் இது வரைக்கும் உங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ திருந்துவீங்க அப்போ திருந்துவீங்கன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. பணத்தை ஆசையினால் இந்த குடும்பத்தையே பிரித்து வச்சுருக்கீங்க. இந்த பண ஆசை மட்டும் உங்களை எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியலம்மா எனக்கு. மாமா, அம்மாச்சியும் அம்மாவும் சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காண்டி உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் மாமா. அவங்கள மன்னிச்சிருங்க மாமா. என் உடம்புல ஓடுற ரத்தம் என் அம்மாவுடையதாக இருக்கலாம், ஆனால் என்னை ஆளாக்கி என் படிப்புக்கு காசு கொடுத்து என் தோளை தட்டி என்னை வளர்த்தது எல்லாம் நீங்கள் தானே மாமா. மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. அம்மாவும் அம்மாச்சியும் செஞ்ச அநியாயத்துக்காக உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் மாமா. பெத்த தாயை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தா நான் அவங்கள விட பெரிய பாவி ஆயிடுவேன் மாமா. விக்கி, அழுகாதப்பா, எந்திரிப்பா. ஓ மேலே மாமாவுக்கு எந்த வருத்தமும் கோபமும் கிடையாதுப்பா, எந்திரிப்பா.
இப்போதான்ப்பா என் மனசில் இருக்கிற பாரம்லாம் போய் என் மனசு நிம்மதியாக இருக்குப்பா. அத்தை, இனியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லத்த. இந்த வீட்டில் உங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி உங்கள் மருமகன் நான் இருக்கேன் த. இத்தனை வருஷமா நீங்கள் இந்த வீட்டில் பட்ட கஷ்டமும் சிந்தின கண்ணீரும் போதும் த. அத்தை, மாமா இப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுருக்காங்க த. இப்போ நடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க த. நீங்கள் கோட்டுக்கு இந்த பக்கம் நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க த. மாமா, ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் மாமா, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. தாத்தா காலத்தில் அவர் விட்டுட்டு போனது என்னவோ வெறும் 2 தோட்டம் தான் மாமா. ஆனால் தாத்தா காலத்துக்கு அப்புறமா உங்கள் உழைப்பாலையும் உங்கள் வேர்வையாலையும் தான் இன்றைக்கி 2 தோட்டத்தை 10 தோட்டமாக பெருக்கியிருக்கீங்க மாமா. இன்றைக்கி இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சொத்தும் செல்வமும் சும்மா வானத்துலேருந்து குதிக்கல மாமா. இதுக்கு பின்னாடி உங்களோட ஒவ்வொரு நாள் உழைப்பும் தியாகமும் இருக்கு மாமா. அதனால தான் சொல்கிறேன் மாமா, இந்த உழைப்பில் இருந்து வர்ற ஒவ்வொரு வருமானமும் அது மேலே இருக்கிற முழு அதிகாரமும் உங்களுடையது மட்டும்தான் மாமா. இந்த சொத்துனால இருந்து வர வருமானத்தையும் நீங்கள் உழைக்கிறீங்களே தோட்டத்தில், அந்த வருமானத்தையும் நீங்களே உங்கள் கையில் வச்சுக்கோங்க மாமா. எல்லா வரவு செலவையும் நீங்களே பாருங்க மாமா. ஆச்சிக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிறட்டும். நீங்கள் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மாமா. இது என்னோட சொத்து, என் புருஷன் சம்பாதிச்ச சொத்து, இல்லை என் அம்மா அப்பா சம்பாதிச்ச சொத்துன்னு உங்ககிட்ட வந்து யாரும் கேட்குறதுக்கு உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது மாமா. உங்கள் உழைப்புக்கு உண்டான மரியாதையும் அதிகாரமும் உங்ககிட்ட மட்டும்தான் மாமா இருக்கணும். விக்கி, உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிற? என்னோட மருந்து மாத்திரைக்கு இல்லை என்னோட தேவைகளுக்கு ஒவ்வொரு நாளுமேவும் உன் மாமிகிட்ட போய் நீ தினசரி பிச்சை எடுக்க சொல்கிறியா? என்ன ஆச்சு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஆச்சி? இவ்வளோ நாளாக மாமாவை நீங்கள் அப்படித்தானே வச்சுருந்தீங்க. ஒவ்வொரு செலவுக்குமே பிள்ளைகளுக்குனாலும் சரி அத்தைக்குனாலும் சரி ஏதாவது ஒரு செலவுனா உங்ககிட்ட தானே அவருக்கு வந்து கேட்டு வாங்கினாரு. ஒரு சின்ன மாறுதலுக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மாமாட்ட கேட்டு வாங்குறதுல தப்பு இல்லையாச்சி? விக்கி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்ததுலேருந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், ஆச்சியும் ஏற்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்டல்லேருந்து வந்தேன்னா 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, மறுபடியும் ஹாஸ்டலுக்கு திரும்பி போய் நல்லா படித்தோமான்னு உன் வேலையை மட்டும் நீ பாரு. அம்மா, இங்கே நடந்ததெல்லாம் பார்த்து நான் ஒரு சூப்பரான முடிவு எடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நாளாக நீங்களும் சொல்லுவீங்களே ஹாஸ்டலில் போய் எதுக்கடா தங்கி படிக்கிற, அம்மா கூடவே இருந்து படின்னு எத்தனையோ தடவை நீங்களும் கேட்டிருக்கீங்க. இல்லை எனக்கு அது சரிப்பட்டு வராதமா, நான் ஹாஸ்டல்லையே தங்கி படிச்சுக்கிறேன்னு நானும் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் நினச்சது போலயேவும் ஹாஸ்டலை விட்டு காலி பண்ணி வந்து உங்களோடையே இருந்து படிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. என்ன சொல்கிற விக்கி? இனிமே இங்கேருந்து தான் காலேஜ் போக போறியா? ஆமாம்மா, நீங்கள் ஆசைப்பட்டது போலயேவும் நாளைக்கே ஹாஸ்டலை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட போகிறேன். இனிமேல் வீட்டிலேருந்தே காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வர போகிறேம்மா. விக்கி, இதெல்லாம் சரியாக இருக்குமாப்பா? காலேஜ் ரொம்ப தூரம்ப்பா. எப்படி டெய்லி போய் வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்கும் தம்பி. நீ ஹாஸ்டலில் இருந்தே படிப்பா. ஆச்சி, என்னைய நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆச்சி. எங்கள் காலேஜ் பஸ்ஸே நம்ம ஊருக்கே வருது ஆச்சி. அதுலேயே நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆச்சி. அப்படியாப்பா? அப்பா சரி. அடியே, உன் மகன் என்னடி இப்படி பேசுறியா? ஹாஸ்டலில் காலி பண்ணிட்டு இங்கே வந்து தங்கிட்டான்னு வச்சுக்கோ, மாமனுக்கு ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் பண்ணி பேசி பேசியே நம்ம உசுரை வாங்கிடுவாண்டி. ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் பேசின பேச்சையே தாங்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. சரிம்மா, பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் பேச வேண்டாம்மா, சரின்னு சொல்லிடுங்கம்மா. அதான் என்னைய சரின்னு சொல்ல வச்சுட்டானே, இன்னும் என்னத்த நான் சரின்னு சொல்ல? ஆச்சி, சொல்லுப்பா. ஆச்சி, இனிமே உங்கள் பேரே உங்கள் கூட தான் எப்பயும் இருப்பேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே ஆச்சி? சந்தோஷம்தான்ப்பா. விக்கி, நீ என் வயிற்றில் பிறக்காட்டாலும் என் மூத்தமானா வந்து நின்று எங்களுக்காண்டு பேசினதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அத்தை, இனி நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உங்கள் மகனா நான் உங்கள் கூட எப்போவுமே இருப்பேன் த. விக்கி, நீ வர்றதுக்கு முன்னாடி மாமா மனசு ஒரே பாரமாக இருந்துச்சுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா. நீ வந்து நீ பேசுனதெல்லாம் கேட்ட பிறகு என் மனசு இப்போ ரொம்ப லகுவாக இருக்குப்பா, ரொம்ப லேசாக இருக்குப்பா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் விக்கி. கவலைப்படாதீங்க மாமா, நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க மாமா. அத்தை, நானும் வந்ததுலேருந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், டயர்டாக இருக்குத. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து தர முடியுமா? ஐயோ விக்கி, பசிக்குதா? ஐயா இரியா, சமைச்சு வச்சிருக்கிறேன், இந்த எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்லாம். ஏ விக்கி, அங்கே எதுக்குடா போய் சாப்பிட போகிற? அம்மா உனக்கு நல்ல மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கிறேன், வா சாப்பிட்லாம்.
அம்மா நீங்கள் போய் மீன் குழம்பு எடுத்துகிட்டு வாங்க, அத்தை போய் அவங்க வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு வரட்டும், நான் ஈனையே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், சரியா? என்னமோ செய்யி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவா போகிற? சரி இரு, எடுத்துகிட்டு வரேன். மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, அம்மாச்சியை உங்களை எப்படியாவது புரிஞ்சிக்க வச்சு இந்த கோடை அவங்க கையாலேயே அழிக்க வச்சு உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்குற வரைக்கும் இந்த விக்கி சும்மா இருக்க மாட்டான். இனிமே தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. விக்கி இதெல்லாம் நடக்குமாப்பா? மாமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் சந்தோஷமாக போங்க மாமா, நான் இருக்கேன் மாமா. சரிப்பா விக்கி, மாமாவுக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்ப்பா. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. உள்ளமும் உனக்குத்தான், உசுரும் உனக்குத்தான், இனி வருகின்ற பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன், விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். ஐயோ ராஜா, நீங்களா? நானே தான். என்ன மேடம், பாட்டெல்லாம் தூள் கலப்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா குசியா இருக்கீங்க போலயே. ஆமாம், நான் ரொம்ப சந்தோஷமாக குசியாக தான் இருக்கேன். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படி இருக்கக்கூடாதா? அப்படிலாம் நான் சொல்லுவேன் மீனாட்சி. காலம் முழுக்க இதே சிரித்த முகத்தோட இதே சந்தோஷத்தோட நீங்கள் இப்படியே இருக்கணும் மீனாட்சி. ஷோ ராஜா, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இங்கேயே நிற்கிறீங்க? அத்தையாவது அக்காவாவது யாராவது வந்துட போகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்தீங்க? சொல்லுங்கள் ராஜா, சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க. யாராவது பார்த்தா தப்பாக போயிடலாம் ராஜா. எப்படாதீங்க மீனாட்சி, நான் வரும்போத மாமியாலும் மருமகளும் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க இப்போக்குள்ளே வரமாட்டாங்க. நான் வந்த விஷயத்த சொல்லிவிட்டு சீக்கிரமாக போயிடுறேன். மீனாட்சி இந்தாங்க மீனாட்சி, இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்காண்டி தான் இதை வாங்கிட்டு வந்தேன். நேற்று டவுனுக்கு போயிருந்தேன் இல்லையா, இந்த ஜிமிக்கியை பார்த்தே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஜிமிக்கியை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதனால தான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க மீனாட்சி, வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது ராஜா. ஆனால் இப்போ எதுக்கு இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க? யாராவது பார்த்தா தப்பாக போயிடும் ராஜா. வேண்டாம் ராஜா, இது எனக்கு வேண்டாம். மீனாட்சி, இதை நான் திருப்பி வாங்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்கோங்க மீனாட்சி. மீனாட்சி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமா இந்த ஜிமிக்கியை எனக்கு போட்டு காட்டுங்க. ஓகே ராஜா. அப்போ நான் வரேன் மீனாட்சி. ராஜா, எல்லாருக்கும் சேர்த்து தான் காஃபி போட்டிருக்கேன். நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா ராஜா? தரட்டுமா? சரிங்க மீனாட்சி, கொண்டு வாங்க, நான் ரூமுக்கு போகிறேன். சரிங்க ராஜா. ராஜா வாங்கி கொடுத்த கம்மலி எவ்வளோ அழகாக இருக்குது. ராஜா வேற எதை போட சொன்னார், நம்மளாம் போடாமல் கையில் வச்சுருக்குறோம். ராஜா எதுவும் தப்பாக நினச்சிக்குவாரோ? என்ன மீனாட்சி, கம்மலை போட்டுட்டு வாங்க சாயங்காலமா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னடனா கம்மலை காதில் போடாமல் கையில் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மீனாட்சி, நான் வாங்கி கொடுத்த கம்மல் உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ ராஜா, அப்படிலாம் இல்லை, இந்த கம்மலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் இந்த கம்மலை போட்டதை என் அக்காவோ இல்லை உங்கள் அம்மாவோ யாராவது பார்த்துட்டாங்கன்னா இந்த கம்மல் ஏது, என்ன, எப்போ வாங்கினேன், என்ன ஏதுன்ட்டு பல கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நான் கொஞ்ச நாள் கழித்து போட்டுக்கிறேன் ராஜா. என்ன மீனாட்சி, இந்த கம்மலை போட்டு வருவீங்க, உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நானும் பார்க்கணுன்னு நினச்சேன். இப்படி சொதப்பிட்டீங்களே மீனாட்சி. கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாளைக்கு போட்டு காட்டுறேன் ராஜா. ஆனால் இன்னைக்கு என்னால் போட முடியாது, மன்னிச்சிடுங்க ராஜா. ஏ தம்பி ராஜா, என்னடா நடக்குது இங்க? ஐயோ, சின்ன பண்ணாக்கா இங்கே எப்படி வந்தாங்க? நம்ம இது ஒருவேளை நம்ம இது வரைக்கும் பேசுனதெல்லாம் அந்த அக்கா கேட்டாங்களோ? ராஜா சொல்லுங்க ராஜா. ஐயோ, எனக்கும் ஒன்றும் புரியல மீனாட்சி, அந்த அக்கா எப்போ வந்தாங்கன்னே தெரியலையே. ராஜா தம்பி, நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு தான் இந்த அக்காட்ட கேக்குறது. அக்கா சொல்லுங்க அக்கா, என்னக்கா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அத்தாடி அத்தாடி மீனாட்சி, என் கண்ணையே என்னால நம்ப முடியலடி. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிறது போல இல்லடி இருந்த. என்னடி, என்ன நடக்குது? என்னால என் கண்ணையே நம்ப முடியலையே. அக்கா மீனாட்சி, நீங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க பார்க்காதீங்க. அக்கா. ராஜா தம்பி, அன்னைக்கே பொண்ணு பார்க்குற வீட்டில் வச்சே நான் கேட்டல உங்ககிட்ட, எந்த பொண்ணை விரும்புறீங்க சொல்லுங்கன்ட்டு. அன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? அக்கா, உங்ககிட்ட நான் மறைக்கணும்லாம் நினைக்கலக்கா. அங்கே வச்சு சொன்னால் சரியாக இருக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை தனியாக பார்க்குற நேரம் என்னோட காதலை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு தான் நினச்சேங்க்கா. ஆனால் நீங்களே இன்னைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன ராஜா தம்பி, நான் பார்த்துட்டேன்னு சொன்னோன்னே அப்படியே சமாளித்து பேசுறீங்களாக்கும்.
உங்களை இப்படியே விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது. இப்பயே போய் உங்க காதலை உங்க அண்ணிக்கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் சொல்றேன். அக்கா 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 சொல்லாதீங்க அக்கா. அக்கா நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? உங்க காதலை பத்தி இப்பயேவும் உங்க அண்ணிட்டையும் உங்க அம்மாட்டையும் சொல்லாம விட மாட்டேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ராஜா ராஜா அவங்கள எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க ராஜா. அக்கா அக்கா கொஞ்சம் நில்லுங்க அக்கா. அக்கா நான் சொல்லுவேன்னா சொல்லுவேன். அக்கா அக்கா சின்ன அக்கா ஒரு நிமிஷம் அக்கா, நான் சொல்றத கேளுங்க அக்கா. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும்